இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 16 வசனங்கள் வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் வரை. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதி உத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகம் அடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். இவனுடைய வசனம் கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுமா? ஆமென். பிரைஸ் காட். தேவன் மௌனமாய் இருக்கும்போது என்ற தலைப்பில வசனத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். முதலாவது ஞாயிற்றுக்கிழமை தேவன் மௌனமாய் இருக்கும்போது சர்வைவிங் செட்பேக்ஸ், குறைவுகளை மேற்கொள்வது என்று நம்ம பார்த்தோம். பிறகு அதுக்கு அடுத்த வாரம் பாஸ்டர் கனகராஜ் அவர்கள் 38 ஆண்டுகள் காத்திருப்பது என்று சொல்லி நம்ம தியானித்தோம். சென்ற வாரம் அலைகளை மேற்கொள்வது அல்லது கையாளுவது என்று சொல்லி நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு, தேவன் மௌனமாக இருக்கும்போது புனித தாமதங்கள். When God is silent, divine delays. Divine delays. இன்று வாசிக்க கேட்ட பாகம் யோவான் 11ஆம் அதிகாரம். மிக நீளமான ஒரு அதிகாரம். நேரம் நமக்கு அதிகமாக எடுக்கப்படும் என்று நினைத்துதான் 16 வசனங்கள் மட்டும் வாசிக்க நான் கேட்டுக்கொண்டேன். ஆனா அந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கின்றன. விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது, நம்பிக்கை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எப்படி விசுவாசம் இல்லாதவர்களுக்கு, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு மறுபடியும் அந்த நம்பிக்கையை அவர் பிறக்க வைக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசித்து பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. மரியாள், மார்த்தா, லாசரு பெத்தேனியில இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்தினுடைய குடும்பத்தாராக காணப்பட்டார்கள். பெத்தேனி ஒரு சிறிய ஒரு பட்டணம், ஸ்மால் டவுன். ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம் தான். குடும்பம் என்று சொன்னா ஒரு இணைப்பு, நல்ல இணைந்து கட்டப்பட்ட கூடிய ஒரு குடும்பமா இருக்கிறது. அந்நாட்களிலே பட்டணம் என்று, அதாவது கிராமம் என்று சொன்னால் எல்லாருக்கும் எல்லாரும் தெரியும். எவ்ரிஒன் நோஸ் எவ்ரிஒன். ஸோ தெரியாதவர்களே இல்லை. ஒரு கம்பவுண்ட் ஃபீலிங் சொல்லலாம், சரியா? ஒரு வில்லேஜ் ஃபீலிங் இருக்கிறது. ஸோ இந்த பட்டணமானது
இயேசுவுக்கு தெரியாத ஒரு பட்டணம் அல்ல, தெரிந்த ஒரு பட்டணமாய் இருக்கிறது. 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், யோவான் 11:1, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானிய கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அண்டர்லைன் பண்ணீங்க, வியாதிப்பட்டிருந்தான். Martha was there, Mary was there, but so was Lazarus. இந்த லாசருவை குறித்து நம்ம அதிகமாக வேதத்துல வாசிக்கப்பட இல்லை, ஆனால் அவருடைய கதை மூலமாக அதிகமான விசுவாசம் பொங்கி எழுப்பப்படுகிறது, நம்பிக்கை மறுபடியும் தூண்டப்படுகிறது, உற்சாகம் பெறக்கூடிய ஒரு பாகமாக இருக்கிறது. And the Bible is very specific. வேதம் பாருங்க மிகவும் கூர்மையாய் நம்ம இடத்துல பேசக்கூடியதா இருக்கிறது. 1வது வசனத்துல ஒருவனை குறித்து நம்ம அறிமுகப்படுத்தப்படுகிறோம். We are given a description and introduction to Lazarus. And unfortunately, இந்த லாசருவுக்கு ஒரு வியாதி வந்து அழுத்தி விட்டது. வியாதி வரும்போது சூழ்நிலையை புரட்டி விடும். வியாதி, கொடூர நோய் சூழ்நிலையை புரட்டி விட்டுரும், நம்பிக்கையை இழக்க வச்சிரும், சோர்வு அதிகரிக்கும். அதுதான் இங்க நடக்குது. நல்ல ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம், கம்ப்ளீட் ஃபேமிலின்னு சொல்லலாம்ல. சில சொல்லுவாங்க one boy, one girl, you're complete. I won't altogether agree to that lah. சரியா? Not that one child policy na என்ன சொல்றது incomplete அப்படின்னு இல்லை. But then அது ஒரு ஆண் ஒரு பாய் அண்ட் கேர்ள் இருந்தா அது ஒரு இட்ஸ் லைக் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்கிறது. முதல் வசனத்திலே நம்ம பார்க்கும்போது வியாதி பத்தி இருந்தான். செய்தியே நல்லா இல்ல, ஆரம்ப செய்தியே ஆரம்பமே சரியில்லை. இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்துல ஆரம்பமே சரியில்லை. ஆனா ஆண்டவர் ரொம்ப நல்லவர். என்ன சொல்லுவாரு வசனத்துல? ஓகே, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆரம்பம் அற்பமானாலும் பரவாயில்ல, ஆண்டவர் முடிவை அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆரம்பமும் அவருக்கு தெரியும், நம்முடைய முடிவும் அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார், அல்பாவும் ஒபேகமாய் இருக்கிறார். அவருக்கு புரியாத தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா வேதம் யோவான் நமக்கு அழகாக எடுத்து சொல்ல, வியாதிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு லாசரு இருக்கிறார். 2ஆம் வசனத்திலையும் அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா 2ஆம் வசனத்துல இன்னும் ஸ்பெசிபிக் டிஸ்கிரிப்ஷன். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. இருக்கிற காயத்துக்கு இன்னும் புண்ணு, அதாவது இருக்கிற புண்ணுக்கு இன்னொரு காயம், இன்னும் வேதனை. இந்த மரியாளுக்கு தான் வந்தது சகோதரனுடைய வியாதியினுடைய நிலை. இந்த மரியாள் இப்படிப்பட்ட மரியாள் கர்த்தரோடு ஐக்கியம் கொண்டு இணைந்து கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தர் மேல அதிக பாசம் கொண்டு இருக்கிற இந்த மரியாள், கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு பாதங்களை அவர் தழுவிக்கொண்டு அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றின இந்த மரியாளுடைய சகோதரருக்கு இந்த நோய் வருகிறது. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். சோ ஃபர்ஸ்ட் verse ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஆனா 2வது வசனம் அது மரியாளுக்கும் லாசருக்கும் இருக்க உறவை காண்பிக்கிறது மட்டும் இல்ல, மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆழமான நெருக்கமான உறவை அது பிரஸ்தாபிக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். யார் இந்த மரியாள்? ஃபேத்ஃபுல் மேரி, கமிட்டட், ஊக்கமான மரியாள். இந்த மரியாளுடைய சகோதரன் லாசரு, அவனுக்கு வியாதி வந்துவிட்டது. இன்னொரு சகோதரன் அல்ல, அந்த பட்டணத்தினுடைய சகோதரன் அல்ல, அந்த கிராமத்தினுடைய சகோதரன் அல்ல, ஆனா இவளுடைய இந்த இயேசுவோடு நெருக்கமாக இருந்த இந்த மரியாளுடைய சகோதரர். வெரி ஸ்பெசிபிக். And friends, isn't that so? நம்ம எவ்வளவாக கர்த்தருக்குள்ள நெருக்கமாக இருந்தாலும் that doesn't guarantee us that trouble will not come. ஆண்டவரோடு நம்ம எவ்வளவு நெருக்கமாக பாசமாக நேசமாக நம்ம இருந்தாலும் கூட நம்முடைய குடும்பத்திற்கு நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு சில நேரம் நம்ம எதிர்பார்க்காத சோர்வுகள், எதிர்பார்க்காத நோய், எதிர்பார்க்காத வீழ்ச்சி வந்து சேருகிறது. And that is a fact of life. அதுதான் வாழ்க்கையினுடைய காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம்.
இரண்டு சகோதரிகளும் இயேசு மேல அதிகமாய் நேசம் கொண்டவர்களாக மட்டுமல்ல, லாசரு மேல அதிக நேசம் கொண்டவராக இருக்கிறார். 3ஆம் வசனம், அப்போது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். லாசருவை நேசித்தவர்கள் இந்த சகோதரிகள் மட்டுமல்ல, இயேசுவும் அதிகமாக லாசரு மேல பாசம் கொண்டவராக இருந்தார். இந்த லாசருவை அவங்க விட்டுட்டு போக முடியல. ஆனா வியாதியா இருக்கிறான், மரண படுக்கையில இருக்கிறான், மரணம் சந்திக்கலான மரண படுக்கையில இருக்கிறான். எல்லாமே தோல்வியா இருக்கிறது. செய்தி நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லாவே வரல. லாசருவை விட்டு விட முடியல. அவர் என்ன செய்யற, ஆட்களை அனுப்பி இயேசுவை அழைத்து வருவதற்காக அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். Lord, the one you love is sick. No longer the sister's brother, but Lord, கர்த்தரே, ஆண்டவரே, உம்மோடு இருந்தவர் நாங்கள், ஆண்டவரே நீர் நேசித்த லாசரு அவன் மரண படுக்கையில இருக்கிறான் என்று சொல்லி அவர் தூது அனுப்புறாங்க, செய்தி அனுப்புறாங்க. Now in the context, Singapore or this world's context, digital age, technological age, and there சொல்ல தேவையில்ல. You just stare, the news is sent. I think AI, right? You just brief, everything is done. You just speak, it types for you, right? அந்த செய்தி இவருடைய பரவல் இப்போது சொல்லவே தேவையில்லை, ரைட்? செய்தி அந்த அளவுக்கு போகுது. ஆனா இவர்கள் ஆள் அனுப்புகிறாங்க. ஆள் அனுப்பி மறுபடியும் இயேசு திரும்பி வருவதற்கும் நேரம் எடுக்கும். So it has to be very quick succession. When you are desperate, you will call for help. பார்க்க மாட்டோம், வெயிட் பண்ண மாட்டோம். பரவாயில்ல, நல்ல நேரம் எப்ப வருதுன்னு இல்ல, நல்ல நேரமே இல்ல, நேரம் சரியில்லை, எல்லாமே sad news, bad news இருக்கு. At that point of time, remember there are two ladies, two women, Mary and Martha. Alright? வேதம் என்ன சொல்லுகிறது? Alright, the women are a weaker vessel. புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம்னா necessarily they are less in power, but அவங்களுக்கு சில பலவீனங்கள் இருக்கு, சில அவங்களுக்கு சில சத்துவம் இல்ல. தூது அனுப்புறாங்க. யார்? சத்துவம் நிறைந்தவர், பலன் நிறைந்தவர், அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு, நல்லா தெரிந்தவர். அவர் கூப்பிட்டாலே போதும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளுக்கு who can help us, that is the person we will contact, right? Am I right? ஒரு பிரச்சனை நம்மளுடைய குடும்பத்தை சந்திக்கும் போது we don't just call random, we don't call anyhow, we call someone who you know that can help you solve that problem. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு இந்த லாயர் தான் சரி, இல்லாட்டினா இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் தான் சரி, இந்த வீடு விற்கிறது இவர் தான் சரி. பிரச்சனைக்கு தகுந்த ப்ராப்ளம் சால்வர் தான் நம்ம தேடுவோம். Am I right? Right? We don't just mass distribution tracks, mass அப்படியே யாரெல்லாம் வர முடியும் ஹெல்ப் பண்ணுங்க இல்ல. You're very specific. இந்த குடும்ப விஷயம், குடும்ப பிரச்சனை, குடும்பத்தினுடைய ஒரு வீழ்ச்சியா இருக்கிறது, and they needed a trusted source. இவர் கூப்பிட்டா உடனே வந்துருவாரு. குடும்பத்துல சில பேர் இருப்பாங்க, மாமா கூப்பிட்டானா மாமா வந்துருவாங்க. உடனே ஒரு லிஸ்ட்ல ஒரு பேர் இருக்கும், சித்தப்பா கூப்பிட்டா வந்துடுவாங்க. அப்பா கருத்து சித்தப்பா. Right? We will have someone we know that we can trust. மிஸ்டி கண்டிப்பா வந்துருவாரு. அதனால அந்த தூதை அனுப்புறாங்க பாருங்க. They are sending people to call for Jesus. வசனம் 4 என்ன சொல்லுது? இயேசு அதை கேட்ட பொழுது, Jesus received the news from Mary and Martha. லாசருடைய மரண படுக்கை. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை, அண்டர்லைன் பண்ணீங்க, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமை அடைவார் என்றார். ஆண்டவர் பாருங்க, ஒரு பிரச்சனை அங்க இருக்கிறது. ஆனா ஆண்டவர் அதுக்கு உன்னுடைய பதில் எப்படி கொடுக்கிறார்னா, தேவனுடைய மகிமையை பற்றி அவர் பேசுகிறார். சாத்தியம்தான், உண்மைதான், நிஜம்தான். தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்திற்கும் அவர் மகிமை எடுத்துக்கொள்ள வேண்டும். மகிமை அவருக்கு தான் சேர வேண்டும். ஆனா அது சொல்ல வேண்டிய ஒரு நேரமா, இறையல் பேசக்கூடிய ஒரு நேரமா? இமேஜின் யூ ஆர் கமிங் டு மீ, பாஸ்டர் நீங்க வரீங்க, கால் பண்றீங்க, பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க, சிஸ்டர் சாத்தி சொன்னாங்க, sometimes members you all have need, I know. So now what does the pastor do? அவர் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? மகனே, ஆண்டவருடைய நாம மகிமை அடைவதற்காகவே தான். நீ பிரச்சனையை ஒன்றும் நினைக்காத. ஆனா இறையலை பத்தி நான் பேசினேன், தியாலஜியை பேசினேன்னா உங்களுக்கு எரிச்சல் ஆயிரும். I have a felt need.
அந்த need needs to be met. எனக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை சந்திக்க தான் உங்களை அழைச்சேன். நீங்க கதை சொல்றதுக்கு நான் வேதத்துல இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன், இறையல் கல்லூரியில இருந்து என்ன கற்றுக்கொண்டேன், அதை சொல்வதற்காக நான் உங்களை அழைக்கலன்னு நீங்க சொல்லாம இருந்தாலும் மனசுல ஒரு தோணும், what are you doing pastor, I need you now. ஆனா இயேசு பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை வந்து சரியான வார்த்தை தான், ஆனா அவர் தாமதிக்கிறார். 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாய் இருந்தார். அண்டர்லைன் பண்ணிக்க, அன்பாய் இருந்தார். So the Bible is very detailed. அன்பாய் இருந்தார். The Bible says that Jesus loves Martha and Mary. 6ஆம் வசனம், அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது, இதுதான் பாயிண்ட், அவர் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். முந்தின வசனம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? Jesus loved Mary and Martha. But verse 6 says he stayed on 2 days. அவர் அன்பாய் இருக்கிறாருக்கும் அவர் தாமதிக்கிறாருக்கும் சம்பந்தமே வரல. If you love someone in a point of need, you will appear. ஒருவேளை அவ்வளவு அன்பா நம்ம இருந்தோம்னா என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம விட்டு அங்க வந்து சேருவோம். We will be there. உடனடியாக வந்து சேருவோம். அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆனா இயேசு என்ன செய்றார்? பின்னும் 2 நாள் தங்கினார். 2 நாள், 2 days he stayed put where he was. No doubt லாசருவே மேல இயேசு அன்பாய் இருந்தார், மார்த்தா மரியாள் மேல அன்பாய் இருந்தார். ஆனாலும் அவர் தாமதித்தார். Jesus delayed, and I call this divine delay. புனித தாமதங்கள். God not turning up when we most need, not turning up, நான் inverted commasல சொல்றேன். God not turning up when we most needed him does not mean that he does not love us. நான் எதிர்பார்த்தது போல ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல, ஆண்டவர் என்னோடு இல்லையே என்ற அந்த உணர்வு வரலையே என்று நீங்க நினைத்து, அவர் என் மேல் அன்பாய் இல்லையே என்று நீங்க நினைக்க கூடாது. இல்ல, அவர் தாமதித்தாலும் அவர் நம்ம மேல அன்பாய் இருக்கிறார். தாமதங்களுக்கு அவர் காரணம் வைத்திருக்கிறார். ஒருவேளை முழுமையாக நம்மை அதை அறிந்து கொள்வதற்கு நம்மளால முடியாது, ஆனாலும் அவருடைய தாமதங்களுக்கு காரணம் இல்லாமல் இருக்காது. அவருடைய காரணங்களை அடிக்கடி நம்ம இடத்துல சொல்லுவதற்கும் நீங்களும் நானும் கடவுள் அல்ல, அவர்தான் கடவுள். தாமதங்கள் தேவனுடைய அனாதி சித்தமாய் இருக்கிறது. Divine delays are the plans of God. எந்த அளவுக்கு ஆண்டவர் உடனடியாக சுறுசுறுப்பாக நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் வருகிறாரோ, அந்த அளவுக்கும் அவர் தாமதிக்கும் போது அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். Amen சொல்லுமா? Not always God will, inverted commas once again, God will always be there when you call for him, because we are fallen beings. அவருக்கு தெரியும் எப்பொழுது எந்த நேரத்துல வர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆரம்பம் அற்பமாய் இருக்கிறது பாத்தீங்களா? வியாதியினுடைய செய்தி தூத அனுப்புறாங்க, நம்பிக்கை எழும்புகிறது, ஆனா ஆள் வரல. உதவி நாடுனவங்க வந்து சேரல. நம்பினோர் கைவிட்டாங்க. இயேசு கைவிட்டது போல இருக்கிறது. 2 சகோதரிகள் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய சொந்த ரத்தம் சகோதரன் மரண படுக்கையில் இருக்கிறார். But I want to encourage every one of us. Romans chapter 8 verse 28. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28 என்ன சொல்லுகிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆமென் சொல்லுமா? எத்தனை பேர் இந்த இடத்துல தேவனிடத்துல அன்பாய் இருக்கிறீங்க? கூச்சப்படாம வலது கரத்தை வைத்துங்களே. All inclusive la, I believe la. Maybe Sunday very difficult to lift up right hand. Both hand also difficult. மழை வேற பெய்யுது. But we are here because we love God. Yeah, we love God. வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We believe that for those who love the Lord and called by him, all things works for good. Those who love him. All things works
for good. அப்படின்னா இப்போது பார்க்கிறதுக்கு எந்த ஒரு நன்மையும் சுரண்டி எடுக்க முடியல, பிரித்து எடுக்க முடியல. இதுல இருந்து என்ன நன்மை தான் இருக்கும்? மரண படுக்கையிலிருந்து என்ன நன்மை வரும்? வேலையினுடைய வீழ்ச்சியிலிருந்து என்ன நன்மை வரும்? வரல, கண்ணால பார்க்க முடியல. ஆனா தேவன் அனாதி தேவனா இருக்கிறதுனால, because God is sovereign, although we can't see it, we don't understand things that much, but God is in the process. நமக்கு அது தாமதமா இருந்தாலும் தேவனுக்கு அது நேரத்தோடு இருக்கிறது. நமக்கு அது தாமதமாய் காணப்பட்டாலும் தேவனுக்கு அது புதித தாமதமாய் இருக்கிறது. God knows when to act. We have to trust in Him and live a godly life for Him. மரியாளும் மார்த்தாலும் தேவன் வரவில்லை என்று சொல்லி அவங்களுடைய பணிவை, அவங்களுடைய பக்தியை அவங்க குறைச்சி வைக்கல. Some of us, we are dependent on how God responds in order for us to love and serve Him and to be faithful to Him. If God has slowed down, I will slow down. That is wrong. That is dangerous. If God answers, then I will be more active for Him. No, that is wrong. அவரை என்னை அடித்து போட்டாலும் நான் அவரை ஆராதிப்பேன். அவர் என்னை கொலை செய்தாலும் அவருக்காக நான் நிற்பேன். That is true faith. மரியாளும் மார்த்தாலும் சோர்வான நேரத்திலும் கூட ஆண்டவரை அசட்டை பண்ணவில்லை. அவங்களுக்கு ஏமாற்றம் இருந்துச்சு, அவங்களுக்கு வருத்தம் இருந்துச்சு. அது பிறகு நம்ம பார்க்கும்போது அந்த வருத்தத்தை நம்ம பார்ப்போம். Let me read verse 7, வசனம் 7 பாருங்க. அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆண்டவர் புனித தாமதங்களை அவர் அனுமதிக்கிறார், அவர் தாமதிக்கிறாரு. ஆனா it's not forever. God's delay doesn't mean it's forever, that He has forgotten us. No, it's not. He hit the pause button. He's going to pray it one more time. ஆண்டவர் என்ன செய்றாரு? He starts to move. He will make His move. Wait for God's move. Wait for God's move. ஆண்டவர் கிரியை செய்ய நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பல நேரங்களிலே ஆண்டவருக்கு நம்ம கேள்வி கேட்கிற விதம் எப்படி தெரியுமா? ஆண்டவரே, இந்த வேலையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? Should I apply for this job? ஆண்டவரே, இந்த நபரை நான் திருமணம் செய்ய கூடுமா? ஆண்டவரே, இந்த அதாவது இந்த டிவோர்ஸை நான் ஃபைல் பண்ணுமா? ஆண்டவரே, இந்த சிகிச்சை, வியாதியினுடைய நனத்துக்கு இந்த சிகிச்சையை நான் எடுக்கணுமா? அல்லது ஆண்டவரே, இந்த தேசத்தை விட்டு மற்ற தேசத்துக்கு நான் மாற்றி போக வேண்டுமா என்று ஆண்டவர்கிட்ட நம்ம பல கேள்விகளை நம்ம கேட்கிறோம். And oftentimes these questions require a yes or no answer. நீங்க கண்டிப்பா ஆண்டவரே நீங்க எஸ் சொல்லணும், இல்லாட்டி நோ சொல்லணும், தெளிவா என்கிட்ட பேசணும்னு நம்ம சொல்றோம். சாத்தியம் தான், உண்மைதான் முக்கியம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது தெளிவாக, ஊக்கமாக, டைரக்டா, ஸ்பெசிபிக்கா நம்ம கேட்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் அனாதி தேவனாய் இருக்கிறதுனால it's not always that He has to answer all your questions with a yes or no. இல்ல, சில நேரத்துல சரிப்பான்னு சொல்லுவாரு, மற்ற நேரத்துல இல்லப்பான்னு சொல்லுவாரு. அதுக்கு மற்ற நேரத்துல என்ன செய்வாரு? காத்திருப்பா. The yes and no is very easy for us to accept. ஆண்டவர் என்னோட பேசிட்டாரு, இல்லன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் என்னோட பேசிட்டாரு, ஆமா சொல்லிட்டாரு. ஆண்டவர் என்னோட பேசிட்டாரு, பொறுமையாயிரு. அது சொல்ல மாட்டோம், அந்த சாட்சி நிக்காது. நமக்கு எப்போதும் சாட்சி கூறவங்களை பத்தி நான் சொல்லல, தப்பா நினைச்சுக்காதீங்க. சாட்சிகளிலே ஆண்டவர் காத்திருன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு சாட்சி தான். You see, we always look for the spectacular, right? We want to score that spectacular. We look for that moment. Wow. But what God delays and He says, you wait. You wait. You know what? Wait. சொல்றாரு, காத்திருன்னு சொல்றாரா? நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு தெரியும் இவ்விதமாக நான் கிரியை செய்தால் அவர் முன்பு சொன்னது போல அவர் நாம மகிமை அடையும். Something is awaiting when we wait. Amen சொல்லுமா? Something is awaiting when we wait. Don't miss out on God's delays. Don't just shun it away and you live your own ungodly life. No, when God says wait, it's time for you to draw nearer to Him. சில தாமதங்கள் நம்மளை உருவாக்குவதற்கு, நம்மளை நொறுக்குவதற்காக, நம்மளை மறுபடியும் அவர் அண்டையில கொண்டு வருவதற்காக கர்த்தர் அந்த தாமதத்தை அவர் பிரயோஜனப்படுத்துகிறார். Delay doesn't mean that God has destroyed us, has no intention to lift us up. No.
அந்த தாமதம், அந்த காத்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கிற 8ல இருந்து, அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடர மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையா இருந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். ஹல்லேலூயா. தாமதித்தால் ஆண்டவர் என்ன சொல்றார்? நித்திரையா இருக்கிறாரு. He is asleep. I'm going to wake him up. I'm going to wake him up. Praise the Lord. லாசருவை நான் மறுபடியும் எழுப்புவேன். கர்த்தர் நம்மளை மறுபடியும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார். இந்த தாமதத்தில் ஆண்டவர் அரைவ் பண்ற வசனம் 17ல பார்க்கும்போது, on his arrival Jesus found that Lazarus had already been in the tomb for 4 days. 4 நாளாக கல்லறையிலே அவர் அதாவது ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். 4 நாட்கள் நாற்றம், துண்டாற்றம், 4 நாட்களுடைய அந்த வேதனை, அந்த அழுகை, அந்த அலறுதல். நல்லா இருந்த ஒரு குடும்பம் சேதத்துக்குள்ள வந்து விட்டது. எல்லாமே சரியா இருக்கிற நேரத்துல சேதத்துல இருக்கிறது. கர்த்தர் இருந்து வர்றாரு பாருங்க. அவருடைய அரைவல் இஸ் மெஜஸ்டிக். அவர் வந்து தலைமைத்துவம் எடுக்கிறார். மார்த்தாள் மரியாள் இடத்துல போகிற முன்பதாக மார்த்தாள் ஓடி போய் இயேசு வந்து பார்க்கிற, ஆண்டவரே, நீங்க முன்னுக்கு வந்திருந்தீங்கன்னா, நேரத்தோடு வந்திருந்தீங்கன்னா லாசரு பிழைத்திருப்பானே என்று அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. மார்த்தாள் தெரிவிக்கிறாங்க, Lord, if you would have been here, Lazarus would have lived. ஆனா ஆண்டவர் மார்த்தாள்கிட்டயும் 23ஆம் வசனத்துல சொல்ற, உன்னுடைய சகோதரன் எழும்புவான். Your brother will rise again. Friends, எதெல்லாம் நம்மளை அமுக்கி வைக்கிறதோ, நம்மளை தாழ்த்தி வைக்கிறதோ, நம்மளை புதைக்க வைக்கிறதோ, தலை தூக்கி நல்ல கர்த்தருக்காக பிரயாசப்படாதபடி நம்மளை அமுழ்த்து வைக்கிறதோ, அதெல்லாம் ஆண்டவர் சரிப்படுத்திட்டு அவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பலத்த வலது கருத்துக்குள்ள அடங்கி இருக்கும்போது ஏற்ற நேரத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் அந்த நேரத்தை ஒதுக்கி வைக்கிறார். அதனுடைய அடுத்ததாக மரியாள் அண்டையில வரும்போது கூட மரியாளும் அப்படிதான், Lord, if you would have been here, my brother would not have died. The interesting thing about Mary, வசனம் 32 வாசிக்கிறீங்க, verse 32 வாசிங்க. ஜான் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். Mary did not stop her devotion to Jesus even though she was disappointed. Don't make your disappointment with your God draw you away from God. No, your disappointment with God should cause you to draw nearer to God. என் தேவனிடத்துல நான் சேருவேன், என்ன இருந்தாலும் நான் சேருவேன் என்ற மனப்பக்குவத்துல நம்ம நெருங்கி வர வேண்டும். Mary was disappointed but she still worshiped God. ஆராதனை அவர் காண்பிக்கிறார், அவர் பாத தண்டையில விழுகிறார். She surrenders to Jesus again. கூப்பிட்ட நேரத்துல வரலையே, கேட்ட நேரத்துல நடக்கலையே என்று சொல்லி அவங்க ஒதுங்கி தூரம் போகவில்லை. ஆனா இயேசுனுடைய பாத தண்டையில அவர்கள் தழுவி விழுந்தார்கள். In your desperate times, fall on the Jesus' feet. இயேசு அண்டையில, அவருடைய பாத தண்டையில நம்ம தழுவி தாழ விழுவும் போது கர்த்தர் அதை பார்ப்பார். தாமதித்தாலும் பரவாயில்ல, தழுவி விழுவோமாக. Don't just relegate God to these immediate moments. உடனடியாக ஒன்றொன்றையாக இல்ல. வேதத்தினுடைய பல பாகங்களில் பார்க்கிறோம் கர்த்தர் தாமதிக்கிறார். தாவீதை கர்த்தர் அழைத்தாரு, ஆனா ராஜரீக கிரீடத்தோடு அரசாளுவதற்கு தாமதம், நேரம் வேணும். ஆண்டவர் என்ன செய்வாரு? he will filter, he will polish us during those moments. ஆண்டவருடைய தாமதத்தை நம்ம சரியாக பிரயோஜனப்படுத்தினோம் என்றால் அந்த தாமதத்துல
நம்ம காத்திருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. When God doesn't answer the way that we want him to answer with a yes or no, that means he is drawing you to himself. அப்படினா வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, பொறுமையோடு ஓட, slow down my son, my daughter. I need you to not just come to me for your yes and your no's. I need you to come to me to relate with me. என்னோடு பழக, என்னோடு உறவாட. இந்த புனித தாமதங்களை நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என்று. நீ மடிந்து போகிறதுக்காக அல்ல, நீ வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தாமதங்கள் நம்மளை வாழ வைக்கும். ஆமென் சொல்லுமா. Don't be discouraged just because things didn't work out in your life. Be encouraged. சோர்ந்து போகாதே, நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதே, கர்த்தர் கிரியை செய்கிறார் என்று நம்புவோமாக. மரியாளுக்கு முடியல, ஆண்டவரே நீங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கோமே, வாழ்ந்திருப்பானே. அதே சமயத்துல அந்த ஆராதனை விடல, அந்த பக்தியை விடல. Isn't that so sometimes in our life? Things may not fit very accurately. Sometimes like disruption வரலாம். டிஸ்ட்ராக்ஷன் வருது நம்மளுக்கு தெரியும். எம்ஆர்டி ட்ரெயின்ல எல்லாம் என்ன நடக்கும்? ஒன்ஸ் இன் a while what happens? Train breakdown, fault in the lines, right? There's a disruption. When your journey is disrupted, continue to trust God. சேர வேண்டிய இடத்திற்கு ஆண்டவர் நம்மளை சேர்ப்பார். ஹல்லேலூயா. நடத்துவார். அதுதான் இங்க நடக்குது. வேதத்துல இருக்கக்கூடிய ஆக ஷார்ட்டஸ்ட் verse என்ன verse தெரியுமா? John chapter 11 இருக்கு. எல்லாருக்கும் தெரியும்ல. John chapter 11 verse 35. இயேசு என்ன செஞ்சாரு? கண்ணீர் விட்டாரு. Don't think that God, உங்களுக்கு இருதயமே இல்லை ஆண்டவரே, கல்லு மனசு, கண்ணே இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு கண்ணே இல்லை, என் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியல, காதே இல்லை, நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டீங்க. Yes, okay. Like Mary and Martha, yes, polymrams to God. Please do that. தாவீது நிறைய செஞ்சாரு. ஆனால் அந்த புலம்புறதுலே இருந்துறாரு. புலம்பி நல்லா எல்லாம் மனசார அவரை இன்வெர்டட் காமஸ் திட்டுறது பார்த்திருக்கீங்களா? இல்லையா? வேதத்துல ஆண்டவரை திட்டுறவங்க இருக்கிறாங்க. ஆனா அப்படி ரொம்ப தெருவா திட்டுறாருங்க. அப்போ கொட்டு போட்டு போறாரு. உங்களுடைய வருத்தத்தங்கெல்லாம் தெரிவிச்சுட்டு, ஆனா ராஜா மாரி இருக்காதீங்க. அடிமையோடு வரணும். ராஜா மாரி திட்டிட்டு அடிமையா வந்துருங்க. சரியா? அதுல ஒரு பேலன்ஸ் வேணும். ஆண்டவரே வரலையே, வந்தா நல்லா இருந்திருக்கமே, நான் சொன்னபடி கேட்கலையா, சரி அதெல்லாம் செஞ்சுட்டு அதுலயே இருக்காதீங்க. அதுலயே இருந்தீங்கன்னா நீங்க தான் மந்திரி, நீங்க தான் கடவுள். No, you are allowed to talk to your God exactly how you feel about life. Exactly how you feel about our enemy. Don't dilute your words. Don't cover up. He knows. சொன்ன நடந்த வண்ணமாக அவர்கிட்ட சொல்லுங்க. ஆனா அங்கேயே இருக்காதீங்க. சில பேர் அங்கேயே இருக்கிறதுனால வெறுப்பு, மன்னிக்க முடியாத தன்மை. நோ, அதெல்லாம் கொட்டிட்டு அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க, அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க. சர்வன்ஹுட். அப்படியே அந்த இருதயம் பாருங்க. ஆண்டவருக்கு மார்த்தாள் மரியாளுடைய இருதயத்தை நல்லா அறிந்திருக்கிறார். So he knows why they are sad and disappointed. அவங்களுடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு அவரை நம்ம நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவரோடு உறவு கொள்றோம். ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அதனால பக்தியை விட்டுறாதீங்க. கர்த்தருடைய புனித தாமதங்களிலே பக்தியை விட்டுறாதீங்க, பரிசுத்தத்தை விட்டுறாதீங்க, நீதியோடு நடக்கிறத விட்டுறாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அவரோடு நிலைத்திருக்க வேண்டும். When things go wrong, there's not reason for us to turn to be another person altogether. No. சரியா அமையாமல் இருந்தாலும், சரியாக இணையாமல் இருந்தாலும், நம்ம கர்த்தரோடு நடக்கிறத நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான் மார்த்தா மரியாளுடைய, லாசருடைய குடும்பத்தில் இருந்த சிறப்பு. That is why Jesus was always connected. And அதனாலதான் இயேசு என்ன சொல்றாரு? அவர் என்ன செய்யறாரு? அவரு கண்ணீர் வடிக்கிறார். இயேசு கண்ணீர் வடிக்கிறார். This is a very long passage. அதனாலதான் நான் just
I just want to go to the main point. Verse 38 வாசிங்களேன். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். மறுபடியும் தம்மிடத்தில் அவர் he is deeply moved. He came to the tomb. கல்லறை வந்து நம்பிக்கையற்ற ஒரு இடம். இந்த கல்லறைக்கு வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு? அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்க. அதோடு சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. துர்நாற்றம் இருக்கும் என்று சொல்கையில ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். Did I not tell you that if you believe you will see the glory of God? அந்த தாமதம் இருந்தது. ஆனா நம்பிக்கையோடு இருப்போம். நினைச்சபடி நடக்கல, ஆனா நம்பிக்கையை விட்டுறாதீங்க. You can't see it by believing. Hallelujah. You can't see. It's not there yet. காணாம பார்க்க முடியலையே, சுகத்தை பார்க்க முடியலையே, வெற்றியை காண முடியலையே, அதுதான் தாமதங்கள். Delays are important for Christian walk. It's very important. It causes us to know that God is in charge. அந்த டிலேல காத்திருப்பது ரொம்ப கஷ்டம். Waiting is difficult. How many of you all have waited for your friends? How many of you all have waited for bus and 30-35 minutes you just get tired of it? Children, you are here, right? You're taking the MRT, is delayed. Next train nadukano is so crowded. Waiting is nobody's cup of tea. Nobody will enjoy say, hey, உனக்காக நல்லா காத்திருந்தேன்ப்பா. ஐயோ 10 மணி 11 மணி வந்தியா? ஐயோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, உனக்காக காத்திருந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேரம் போனதே தெரியல, ஒன்னும் கொஞ்சம் லேட்டாவே வா. இல்ல, you get fed up, you get angry. என்ன நீ அந்த வேலைலாம் விட்டுட்டு என் டைமிங்லாம் விட்டுட்டு சாக்ரிஃபைஸ் நான் நேரம் ஒதுக்கி வச்சிருக்கேன், சொன்ன நேரத்துக்கு வரலையே. No, waiting is troublesome, is frustrating. You don't want to wait. இந்த அவசரமான அந்த உலகத்துல instant world, everything increasingly is digital. Increasingly you need everything. So we are flowing with that and we struggle when things delay. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது வேலை அடைந்து, praise God, கழுகைகளை போல சிறகுகளை விரித்து அப்படியே அவங்க பறப்பார்களாம். அதான் அந்த காத்திருக்கிறது மிகவும் முக்கியம். ஆண்டவர் காக்க வச்சாரு. அவங்களுக்கு வந்தது என்ன தெரியுமா? லாசரு come out, Lazarus come out. And what happened? Lazarus came out of the tomb. லாசருவே வெளியே வா. When Jesus said, Lazarus come out, Lazarus had to come out. Even though it was more than 2 days, 4 days, time was prolonged. But when it happened, அது நடந்த உடனே, அற்புதம் நடந்த உடனே அவங்க காத்திருந்தது, அந்த the agony is wiped out. காத்திருப்பது ரொம்ப கஷ்டம், வேதனையா இருக்கும். அந்த நல்ல செய்தி வரும்போது ஔஷதமா இருக்கும், பலனா இருக்கும். பரவாயில்ல, காத்திருந்தது நல்லதுதான், ஸ்ட்ரகிள் பண்ணது நல்லதுதான். It's difficult, but God, you move God. நீங்க கிரியை செய்யுங்க. அந்த நல்ல செய்தி வந்த உடனே எல்லாமே. கர்ப்பம் அப்படித்தானே, தாயின் கர்ப்பம், குழந்தையை பெற்று எடுப்பது, right? Unfortunately, men, we don't have this experience. We just support the woman, right, who's carrying the baby, right? பெற்று எடுப்பது 9 மாசமா, okay, பத்தல 9 months கஷ்டப்பட்டு, அடுத்த மாசம் சொல்றாங்க sister, 9 months, that's good, right? கஷ்டப்பட்டு பெற்று எடுக்கிறாங்க. குழந்தையை கையில எடுத்த உடனே என்ன வருது? ரிலீஃப். அந்த 9 மாசம் அது we don't go back. நீ பாத்தியா 9 மாசம் ஓனியான இல்ல, அது சந்தோஷம் வந்துருச்சு. சரி, மேபி லெட்டர் பார்ட் அது டிஃபரண்ட், பட் the joy, பட்ட கஷ்டம்னா கர்த்தர் அப்படியாக அழகாக அது சரிபடுத்துறார். It's tough to wait, but it is worth. Wait upon the Lord. Wait upon the Lord. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிப்பு அடையலையா? Wait upon the Lord. உங்க வேலை இடத்துல நீங்க அடைய வேண்டிய அந்த சூழ்நிலைகள் அடையவில்லையா? Wait upon the Lord. ஊழியத்தில் உங்களுக்கு ஒரு உற்சாகம் இல்லையா? Wait upon the Lord. Trust in the Lord.
ஆண்டவர் நிச்சயமாக காரியத்தை வாய்க்க செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. டிவைன் டிலேஸ் ஃப்ரெண்ட்ஸ், புனித தாமதங்கள். Allow God to mold us and shape us, and He will bring something good. He will bring life. அந்த கல்லறை காலியாக கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களிலே கர்த்தர் முன்னின்று அவர் கிரியை செய்வார். கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போமா? அழகான ஒரு பாடலை நம்ம பாடினோம். இந்த பாடலுடைய வரிகளை அறிந்து புரிந்து மறுபடியும் நம்ம பாட போகிறோம். பாடுகிற நேரத்தில் கர்த்தருக்கு என்று நம்முடைய காணிக்கைகளை நம்ம சேகரிக்க போகிறோம். When you sing this song as a worship song, பாடுகிற நேரத்தில் ஆஷஸ் முன்னுக்கு வாங்க. We're going to give our offerings. காணிக்கைகளை செலுத்தி கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். Reach out to your God now. Reach Him, reach Him, reach Him, reach Him. Touch Him, touch Him, touch Him. மரியாள் மார்த்தாள் எப்படியாக கர்த்தரை பற்றி கொண்டார்களோ, தங்களுடைய சகோதரருடைய நிலைக்காக பற்றி கொண்டார்களோ. ஒரு சிலர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, மற்றவங்களுக்காக நீங்க ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு இருக்கிறீங்க. You are on behalf of Christians, on behalf of Christians. உங்களுக்காக மட்டுமல்ல, ஆனா உங்களை தெரிந்தவர்களுக்காக நீங்க கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சிருக்கிறீங்க. I want you to hold on to the feet of Jesus now. I want you to be in a kneeling posture in your heart. உங்களுடைய இருதயத்திலே கர்த்தரே தேவன், அவரே அநாதி தேவன். தொடர்ந்து ஆண்டவரை துதிக்க, வாயை திறந்து துதிக்க ஆரம்பிக்கணும். ஓ ஹalleluya. காத்திருப்பது ஒரு தோல்வியான ஒரு நேரம் அல்ல. காத்திருப்பது ஒரு நம்பிக்கை நேரம், ஒரு விதைக்கிற ஒரு நேரம், ஒரு ஜெபிக்கிற ஒரு நேரம், ஒரு போராடுகிற ஒரு நேரம், ஓ பரிந்து பேசக்கூடிய ஒரு நேரம். ஓ கண்ணீர்ல விதைக்கும் போது நீங்க கம்பீரமாக இருப்பீங்க. When you sow in tears, when you sow in prayer, oh somebody to sow church. வேடிக்கை பார்க்காம நீங்க விதைங்க. இப்போது விதைங்க, ஜெபத்துல விதைங்க, 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 விதைங்க. ஓ இயேசுவே, சிறு பிள்ளைகளை விதைங்க, ஓ வாலிப பிள்ளைகளை விதைங்க. What you invest in God now, you will see the returns. செய்ங்க, 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 செய்ங்க. ஓ இயேசுவே, விதைங்க பாருங்க, விதைத்து பாருங்க, விதைத்து பாருங்க, விதைத்து பாருங்க. தேவனுடைய ஆலயத்துல, அவருடைய பிரசன்னத்துல விதைத்து பாருங்க. ஓ இயேசுவே, இயேசு. இந்த வருஷத்தினுடைய 6 மாதங்கள் முடிக்க, 6 மாதங்களை மறுபடியும் துவங்க. விதைத்து பாருங்க, விதைத்து பாருங்களேன். கல்லறையில சில பொக்கிஷங்கள் இருக்கின்றன. அந்த பொக்கிஷங்கள் வெளியே வர வேண்டும்னா, கல்லறையை மூடின அந்த கல் அகற்றப்பட வேண்டும்னா கர்த்தரால தான் ஆகும், அவரால தான் ஆகும். அதனாலதான் அவர் மேல விசுவாசம் வைக்கிறோம், அவர் மேல நம்பிக்கையை வைக்கிறோம், அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. வெறுப்புக்கு இடம் கொடுக்காதபடி, கசப்புக்கு இடம் கொடுக்காதபடி அன்பிலே கர்த்தரை பற்றி கொள்ளும் போது அடைக்கப்பட்ட ஓ ஹல்லேலூயா மூடப்பட்ட ஆசீர்வாதங்கள், தூரத்துல இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை ஆண்டவர் சமீபத்துல கொண்டு வருவாரு. ஓ இயேசு, இயேசு. அப்பாவோட சமூகத்துல சேரும்போது அப்பாவோட மண்டையில சேருவாரு. Thank you Jesus. அவருடைய தாமதத்துல அவரோடு நம்ம இணையும் போது, நெருக்கப்படும் போது கர்த்தர் அந்த கல்லை கட்டளையிடுவார், புரட்டி போடுவார். உங்கள் லாசரு எழும்பி வருவார். செத்து போன உங்களுடைய சூழ்நிலை மறுபடியும் எழுப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்க தேவன் இருக்கிறார்.
எழுந்து வா, எழும்பி வா. கல்லறையினுடைய சீலை, பிரேத சீலைகளை அகற்றி போடு, எழும்பி வா. ஓ ஹalleluya. Thank you Jesus. Thank you அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சிலர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரேத சீலை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. You know, the grave clothes had to be removed. Not just Lazarus had to come out, but the grave clothes had to be removed. Oh, hallelujah. God can disentangle. சரிப்படுத்துவார். He does that work. 6 மாதங்கள் முடிந்து போனது. எதெல்லாம் ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணுமோ ஒப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா இதுதான் அந்த நேரம். Now is the time. Say, Lord, surrender everything, Lord. மரியாள் எப்படி தேவனுடைய பாதத்துல சரண்டர் பண்ணாங்க. I just give just 1-2 minute time. I want us to just surrender once again, begin once again. Hallelujah. கர்த்தருக்குள்ளே இன்னுமாக நெருங்கி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற காலம் இன்னுமாக உள்ளது. நல்ல தேவனே, உம்முடைய வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்ததுக்காக ஸ்தோத்திரம். அதனுடைய பல கனிகளை பிள்ளைகள் காண அவரை செய்யுங்க. எங்களுக்கு இந்த அருமையான 6 மாதங்களை கொடுத்து அதை முடிக்க நீங்க கிருபையை செய்ததற்காக நன்றி. July to December, Lord, we want to surrender into your hands. எங்க குடும்பம், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய சபை, ஊழியம், வேலை, படிப்பு, உத்தியோகம், கரியர், எங்களுடைய எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். அப்பா நீங்க வந்து ஆளுகை செய்யுங்க. உண்மையில் நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.